இன்ட்ராடேவாக இருந்தால் அந்த சில ஃபார்முலாலாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை எடுத்துறீங்க. எடுத்துட்டு உங்களுக்கு பை அட் லோ செல் அட் ஹை. அப்போ ஒரு இன்ட்ராடேனா நீங்கள் எதிர்பார்க்கிறது 1 to 1.5% தான் நீங்கள் டார்கெட்டை வைக்கணும். ஸ்விங் ட்ரேடிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தவரையிலையும் ஒரு 2 to 15 days வரலையும் அதை ஹோல்டு பண்ணினாதான் நமக்குன்னு ஒரு ஜெனியூனான ப்ராஃபிட்டு 5+1 ஃபார் டேக்ஸஸ் அண்டு அதர் ப்ரோக்கரேஜஸ்க்கு 5% நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் அது நல்ல லோவில் வாங்கணும், வாங்கினாலும் இறங்கும். அதே மாதிரி ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் 1 lakh வச்சுருக்கீங்கன்னா 1 lakhக்கும் போய் வாங்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு தவிர என்ன கேட்டால் 1 lakh இருந்ததுன்னா புரோக்கரேஜ் ஃபேர்மில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. நீங்கள் 4 times 3 times நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க பை பிளட்ஜிங் ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டிங். அப்படி நீங்கள் வாங்குறப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடந்துருதுன்னா சக்ஸஸ், ஃபெயில் ஆகிடுதுன்னா உங்களுக்கு லாஸ் வரும்.